வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேயாங்கோட 2 ஷார்ட்டோட ஃபைனல் பார்ட் தான், வென் ஹீ சூஸ் ஹர். ஓகே, லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, தேயாங் அண்ட் வயன் 2 பேருமே தேயாங்கோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலியோட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட வச்சுருப்பேன், லைக் ஹியூன்வூ அகெயின் ரிட்டன் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம அதோட கண்டினியூ பண்ணலாம். தயாங்கோட அம்மா கிட்ட பேசினதுக்கப்புறம் வயனுக்கு ஒரு மாதிரி அவளோட மைண்ட் ஃபுல்லாக ஒரே தாட்டு தான் போயிட்டுருக்கு. நான் தயாங்க்கு பிரச்சனையாக மாறிடுவேணும் அப்படின்னே அவள் யோசிச்சுட்ருக்கா. ஒவ்வொரு டைமும் அவளுக்காக போராடிக்கிட்டு இருக்கா. அவள் இன்னுமே கில்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போது 1 வீக் கழிச்சு அவளோட ஆஃபீஸில் அவள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஈவினிங் 6 o'clock அவள் கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்போது ரிசப்ஷனிஸ்ட் அவளோட டெஸ்க் கிட்ட வராங்க. when she is உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க, அப்போது மிஞ்சியா அப்படின்னு வயன் கேட்குறா. அவள் மிஞ்சின்னு நினச்சிட்டே அவள் லாபிக்குள்ளே என்ட்ரி ஆகிறா. ஆனால் அங்கே நின்ன பர்சன் அதை பார்த்ததுமே அவளோட காலெல்லாம் அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. லீ ஹியூன்வூ அகெயின். அவளோட ஃபேஸ்லாம் பெயில் ஆகுது. அப்போ வயன், நீ இங்கே என்ன பண்ணுற? உன்கிட்ட பேசணும் வயன், நான் கிளியராக சொன்னனே, நீ மாறிட்ட வயன். ஆமாம், நான் மாறிட்டேன். அதுக்கு காரணம் அவனா அப்படின்னு கேட்குறான். அவள் எதுவுமே பேசலை. அதுவே போதுமான பதில்னு அவன் நினைக்கிறான். ஹியூன்வோட ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அவன் உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறான்னு நீ நினைக்கிறியா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம் ஹியூன்வோ. எனக்கு மட்டும்தான் உன்னை பற்றி நல்லா தெரியும் வயன். இல்லை, நீ என்றைக்குமே என்னை தெரிஞ்சுக்கணுன்னு ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்குற அந்த செகண்ட் லாபியோட டோர் ஓப்பன் ஆகுது. தயாங் வயனை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அப்போது உள்ளே வந்ததுமே அந்த சுச்சுவேஷன் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஹியூன்வூ வயன் அவளோட ஷேக் ஆகிற ஹேண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்க்குறான். தயாங்கோட ஃபேஸே டைட் ஆகுது. அவன் நேராக வயன் பக்கத்தில் வந்து நிற்கிறான். எதுவுமே கேட்கல, எதுவுமே விசாரிக்கலை, வந்து அவள் பக்கத்தில் நிற்கிறா. அதுவே போதும், வயன் சேஃபாக ஃபீல் பண்ணுறா. அப்போ ஹியூன்வூ, அப்படியா, இதோ அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டானே அப்படின்னு சொல்கிறான். அப்போ தயாங், உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? உனக்கு தெரியாதுடா, உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரிய வேண்டிய அவசியம் இல்லையா? இங்கே பாருங்க, இப்போது வயன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அது எனக்கு ப்ராப்ளம் தான். நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆவேன். இங்கே பார்த்தையா, நானும் தான் அவளை காதலித்தேன். என்னது, காதலிச்சியா? காதலிக்கிறவங்க யாரும் அவங்கள உடைக்க மாட்டாங்க. அங்கே பாரு, இன்னுமே உன்னை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. நீ கொடுத்த காயங்களை அவங்களால இன்னும் மறக்க முடியல. இதுக்கு பேர் காதல் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹியூன்வூ ஃபர்ஸ்ட் டைம் பேச முடியாமல் நிற்கிறான். சில செகண்ட்ஸ் கழித்து அவன் திரும்பியே பார்க்காம அங்கேருந்து போகிறான். அவன் போனதும் வயனோட பாடியெல்லாம் ஷிவர் ஆகிறது. அகெயின் அந்த பழைய பயம், பழைய நினைவு எல்லாமே அவளுக்கு வருது. அப்போ தான், ஹே ஹே இங்கே பாரு வயன், என்னை பாரு, ஐயோ ஓகே அப்படிங்கிறான். அவள் அப்படியே ஒரு மாதிரி தலையை சுற்றி அவன் ஷோல்டர்லேயே விழறா. அப்போ தான், இங்கே பாரு வயன், நான் இருக்கேன், இங்கே பாருங்கள், நான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்போது அவளோட கண்ட்ரோலை மிஸ் ஆகி அவளுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஜங்குக் அவளை காருக்கு கூட்டிகிட்டு போகிறான். அன்றைக்கி நைட் 2 பேருமே ஹான் ரிவர் பக்கத்தில் இருக்காங்க. அந்த கூலிங்கான காற்று, அங்கே இருக்கிற அமைதி. அப்போது வயன், நான் டயர்டாக இருக்கேன், என்னால் முடியல தயாங், எப்போவுமே என்னால் பயந்துகிட்டே இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறா.
அப்போது தயாங் அமைதியாக வயன் பேசுகிறதையே கேட்டுட்ருக்கான். அந்த இடத்துல அவன் வயனுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணுனோ இல்லை அவளுக்கு ஒரு லாஜிக்கலான ஒரு வேர்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கல. அவள் பேசுகிறத அவன் கேட்குறான். ஆக்சுவலாக வயனுக்கு அதுதான் வேணும். இங்கே நிறைய பொண்ணுங்களுக்கு அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கே ஆள் இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. லைக் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது லாஜிக்கலான ஒரு ஆன்சர் இல்லை, ஜஸ்ட் நான் புலம்புறதை கேட்குறதுக்கு ஒரு ஆள், அவ்வளோதான். ஸோ அதுதான் இங்கே தயாங் பண்ணிகிட்ருக்கான். வயன் ரொம்ப நாளாக அவளுக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்கிற மொத்த அழுகையும் அழுகட்டும் அப்படின்ற மாதிரி அவள் பேசுகிறத உட்காந்து கேட்டுட்ருக்கான். அவளும் பயங்கரமாக அழுதா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு தயாங் ஃபீல் பண்ணதால் ஓகே ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் மட்டும் அவளுக்கு சொல்கிறான். அப்போது வயன், நான் இனஃப் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னை யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க, என் சைடு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் சில நேரங்களில் என்னையே ஹேட் பண்ணேன். ஆனால் நீ எப்போவுமே என்னை சூஸ் பண்ணுற. எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீ என் கூடவே இருக்க அப்படின்னு அவள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறா. அப்போ தயாங், ஏன்னா நான் ஸ்டூபிட் வயன் அப்படின்னு சொல்கிறான். தயாங், என்னை டீஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தயாங்கும் சிரிக்கிறான், வயனும் சிரிக்கிறான். ஒரு சில செகண்ட்ஸ் கழிச்சு வயன், தயாங், என்ன வயன், அது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறா. அந்த இடமே சைலண்ட் ஆகிட்டு தயாங் ஷாக்காக பார்க்குறான் வயனையே. அவன் ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. அவன் ரொம்ப மாதமாக கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அவளை எந்த விதத்துலேயும் அவன் ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கல. அவளாகவே அவனை நம்பணும், அவனை காதலிக்கணும் அப்படின்னு நினச்சான். அது இப்போ அவன் கண்ணு முன்னாடி நடக்குது. அவள் வாயாலே அவளை ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறா. இப்போது வயன், தயாங், நான் பயப்படுறேன் தெரியுது வயன், நான் பயந்தாலும் ஸ்டில் ஐ லவ் யூ, எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறா. வயன் ஐ லவ் யூ அப்படின்ற அந்த 3 வேர்ட்ஸை சொன்னதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட லைஃப்புமே நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிது. முன்னாடிலாம் தயாங் தான் அவளுக்கு லவ் கொடுத்துட்ருந்தான். வயன் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருப்பாள். ஆனால் இப்போலாம் வயனும் அவளோட லவ்வை தயாங்க்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாள். மார்னிங் கால்ஸ், லேட் நைட் கான்வர்சேஷன்ஸ், வீக்கெண்ட் டேட்ஸ், மூவி நைட்ஸ், காஃபி ஷாப் விசிட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சமாக அவங்களோட லைஃப் ஒன்றா கலக்க ஆரம்பிக்குது. ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு சாட்டர்டே தயாங் வயனை நம்சன் டவருக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த நைட் சியோல் ஃபுல்லாகவே வெறும் லைட் வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. வயன் அங்கே நின்று அந்த வியூஸை பார்த்துட்ருக்கா. அப்போ திடீர்னு பின்னாடி ஒரு சவுண்ட். திரும்பி பார்த்தா ஜங்குக், மின்ஜி, ஜிமின் அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ வயன், என்ன நடக்குதுங்க? அந்த செகண்ட் தயாங் அவன் முன்னாடி வந்து நின்று ஒரு கையில் ஒரு சின்ன ரிங் பாக்ஸ், அதை பார்த்ததுமே வயனோட ஹார்ட் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்போ தயாங், வயன், நான் நிறையா ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜங்குக் உடனே சிரிக்கிறான். 3 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணான் வயன் அவன் அப்படிங்கிறான். அப்போ தயாங், வாய் மூடு ஜங்குக் அப்படிங்கிறான். அப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனால் தயாங்கோட ஐஸ் வயன் மேலே மட்டும்தான் இருக்குது. அப்போ தயாங், நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தப்போ நீங்கள் ரொம்ப லோன்லியாக இருந்தீங்க. எல்லோரும் உங்களை ப்ரோக்கன்னு பார்த்தாங்க. ஆனால் நான் உங்களை ஸ்ட்ராங்காக பார்த்தேன். என் லைஃப்பில் நான் எடுத்த பெஸ்ட் டெசிஷன் உங்களை லவ் பண்ணது தான். அப்போது வயன் அவள் வாயை மூடிட்டு அழுக வருது அவளுக்கு. அவள் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுறா.
அவன் முட்டிக்கால் போட்டு, வயன், வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்குறான். அந்த ஒரு செகண்ட் எல்லாருமே அங்கே பதட்டமாக பார்க்குறாங்க. இப்போ வயன் அக்செப்ட் பண்ணிப்பாலா மாட்டாளா அப்படின்ற மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி எல்லோரும் சியர் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு மிஞ்சி கத்துறா. அப்போ வயன் அழுதுகிட்டே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. எஸ் எஸ் தயம், 1000 times of எஸ் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டு தயாங் கண்ணை மூடிட்டு நிம்மதியாக சிரிக்கிறான். அந்த நைட் அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 6 months கழித்து அவங்களுக்கு வெட்டிங் டே. வயன் ப்ரைடல் ரூமில் உட்காந்துருக்கா. மிரரில் அவளை பார்க்குறா. அவள் போன தடவை வாழ்க்கையில் எப்படி இருந்தாலோ, அவளோட பாஸ்ட் லைஃப்பில் எந்த பொண்ணு இருந்தாலோ அதே பொண்ணு அந்த கண்ணாடியில் தெரிகிறா. ஆனால் இப்போது அவள் வேறு மாதிரி இருக்கா. லைக் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மளை யாரும் காதலிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்பின ஒரு பொண்ணு இப்போது காதலிக்கப்பட்டு திருமணம் செய்ய போகிறா. இப்போது பொறுமையாக டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. மிஞ்சி உள்ளவரா அவள் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. மிஞ்சி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பினஸில் கலங்குது. வயன் ரொம்ப அழகாக இருக்கடி அப்படிங்கிறா. அப்போ வயன், ஐயோ லூசு, இதுக்கேண்டி அழுற அப்படின்னு 2 பேருமே ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த மேரேஜ் ஹாலில் தயாங் நர்வஸாக நிற்கிறான். அப்போ ஜங்குக், கையை பாருடா அப்படிங்கிறான். அப்போ தயாங்கோட கையெல்லாம் நடுங்கிட்டுருக்கு. அப்போது, நீ ப்ரப்போசல் பண்ணும்போது கூட இவ்வளோ நர்வஸாக இல்லையடா அப்படிங்கிறான். அது நார்மல் ப்ரப்போசல்டா, ஆனால் இப்போது இது மேரேஜ். இப்போது வயன் என் பக்கத்தில் வந்து நிற்க போகிறாங்க, எனக்கு ஒய்ஃப் ஆக போகிறாங்க. என் கண்ணு முன்னாடி என் ஒய்ஃபாக நடந்து வர போகிறாங்க, தேவதை மாதிரி வர போகிறாங்க அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி பேசிகிட்ருக்கான். இப்போது மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் எழுந்து நிற்கிறாங்க. வயன் பொறுமையாக உள்ளே வராங்க. தயாங் மூச்சு விடவே மறந்துட்டான். அவள் அவ்வளோ அழகாக இருந்ததால் இல்லை, அவள் சந்தோஷமாக இருந்ததால். வயனோட பல வருட வலியை அவளோட கண்ணில் அவள் பார்த்துருக்கான். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அமைதியை அவன் கண்ணில் பார்க்குறான். அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஜங்குக், டேய் அழாதடா அப்படிங்கிறான். நான் ஒன்றும் அழற, ஆல்ரெடி அழுதுட்டு தான் இருக்க தயாங் அப்படிங்கிறான். இப்போது மேரேஜும் சிம்பிளாக அண்ட் பியூட்டிஃபுல்லாக நடந்து முடியுது. அந்த நாளுக்கு அப்புறம் வயன் பேரளவில் மட்டும் இல்லை, உண்மையாகவே கிம் வயனாக ஆகிறா. அன்றைக்கி நைட், வெட்டிங் நைட்டில் தயாங் அந்த ரூம்லேயே அங்கிட்டும் இங்கிட்டும் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துகிட்ருக்கான். அப்போது வயன் ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறா. அப்போ தயாங் வயனை பார்த்து ஸ்டன் ஆகி நிற்கிறா. அவள் ஒரு மாதிரி ஒயிட் கலர் காஸ்டியூமில் அப்படி ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கா. இப்போது வயன் ஸ்லோவாக தயாங் கிட்ட போகிறா. தயாங், நான் எப்படி இருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறா. தயாங்கால் பதிலே சொல்ல முடியல, அவ்வளோ அழகாக மெஸ்மரைஸ் ஆகி பார்க்குறான். அப்போ தயாங், வயன் உங்களோட அழகை சொல்கிறதுக்கு என்கிட்ட வேர்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ தயாங் ஸ்லோவாக வயன்கிட்ட போகிறா. வயனும் தயாங்கிட்ட போகிறாங்க. 2 பேருமே ஸ்லோவாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது தயாங் ஸ்லோவாக வயனோட லிப்ஸ் கிட்ட போகிறான். 2 பேருமே ஒரு சாஃப்ட் அண்ட் ரொமான்டிக்கான ஒரு கிஸ். கொஞ்ச நேரம் அந்த கிஸ் அப்படியே ட்ராவல் ஆகுது. அப்படியே வயனோட நெக் அண்ட் சின் இந்த மாதிரி அவள் க்யூட்டான குட்டி குட்டி கேசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது வயன், தயாங் ஒரு நிமிஷம், ஐயோ என்னடி அது இல்லை, என்ன நீ ஒரு சில நேரம் என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்ற, ஒரு சில நேரம் என்ன வாடி போங்கன்னு கூப்பிட்ற, என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு கேட்குறீங்க.
அதை பேச வேண்டிய நேரமாடி இது. ஏன்டி இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற? எவ்வளோ நாள் நான் உனக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போ இப்படி கையில் கிடைக்க போகிற நேரத்தில் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறியடி. ப்ளீஸ் இதை பற்றி நம்ம மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் கிஸ் பண்ண வரான். அப்போ வயன் தெரியும், ஏன்டா இப்படி அவசரப்படுற? நான் உனக்கு தானே அதை கிடைச்சிட்டேன்ல, இப்போ ஏன் இவ்வளோ அவசரப்படுற? பொறுமையாக எடுத்துக்கோ. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணால் நம்ம அப்புறம் இந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம்டா. இந்த மூமெண்ட் என்றைக்குமே நம்மளோட மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறா. ஐயோ, ஏன்டி இப்படி என்ன படுத்துற? இவ்வளோ நாள் நான் உனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் என்னை வெயிட் பண்ண வைக்காதடி சொல்லும் ப்ளீஸ். தேயா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்னை நீ வாங்க போங்கன்னு மரியாதையாக கூப்பிட்டு இருந்த, ஆனால் இப்போலாம் பாடி போடிங்கிற. ஏன், என்ன காரணம்? நான் உனக்கானவன் ஆயிட்டேன்ற திமிரா? இங்கே பாரு வயன், நீ எனக்கானவ தான், எப்போவுமே எனக்கானவ தான். ஆனால் நான் உன்னை வாடி போடின்னு சொல்கிறதுக்கு காரணம் திமிர் இல்லடி, உன் மேலே இருக்கிற உரிமை. நான் உனக்கு எப்போவுமே வாங்க போங்கங்கிற மரியாதை கொடுப்பேன். நான் உன்னை எப்போவுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். உன்னோட முடிவெல்லாம் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். அப்படி அது தப்பாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை சரி பண்ணலாம். இப்போது நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறேன்னா என்னை திட்டு, நம்ம சேர்ந்து அதை சரி பண்ணலாம். நீ தப்பு பண்ணுறியா, நான் உன்னை திட்டவே மாட்டேன், நம்ம அப்பயும் சேர்ந்து அதை சரி பண்ணலாம். அதே மாதிரி நான் உன்னை எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் சந்தேகப்பட மாட்டேன். நீ மற்ற பசங்கள்கிட்ட பேசினா நான் லைட்டாக ஜெலஸ் ஆவேன் தான், ஆனால் அது செல்லமான ஜெலஸ், ஓகே? அதுக்கு பேர் சந்தேகம் இல்லை. நான் ஒன்று அவன் கூட பேசக்கூடாது, இவன் கூட பேசக்கூடாது, இந்த ட்ரெஸ் தான் போடணும், அந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ உன்னை மாதிரி இருக்கிறது தான் எனக்கு வேணும். அண்ட் ஆல்சோ நானும் உன்கிட்ட தயாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். என்னை நீ என்றைக்குமே மாற்றணுன்னு ட்ரை பண்ணதில்லை. நான் இப்போ எப்படி இருக்கணும் அப்படி தான் நீ என்னை லவ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நீ எப்படி இருக்கியோ அப்படியே நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னோட குறை நிற எல்லாத்தையும் நான் லவ் பண்ணுறேன். அப்புறம் என்ன அப்புறம் நீ இழுக்கிற? இல்லை, உன்னோட குறை நிறைய லவ் பண்ணுற மாதிரி உன்னோட இந்த எல்லாத்தையும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஹிப்பில் கையை கொடுத்து அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ வயன் சிரிச்சுட்டு, டேய் ஆனால் நீ நல்லா சமாளிக்கிறதையா? சமாளிக்கிறேண்ணா? ஹே, லவ் பண்ணுறேன்டி, நல்ல லவ் பாய் தான் நீ. ஹே, மச்சானை பற்றி உனக்கு தெரியலடி. நாங்கள்லாம் சும்மா பார்த்தாலே எவ்வளோ பொண்ணுங்க பின்னாடி வருவாளுங்க தெரியுமா? அப்போ போய் பார்க்க வேண்டியதானே சார், பார்த்து கரெக்ட் பண்ண வேண்டியதானே, ஏன் பின்னாடியே வந்தீங்க? என்ன பண்ணுறது, மாமனை வாங்கிக்கிட்டு இப்போ எப்படி பேசுகிறியா? நல்லா பேசுவடி. என்னை நல்லா இந்த கண்ணை வச்சு ஊருட்டி ஊருட்டி பார்த்து என்னை ஏமாற்றிட்டேன். இல்லைன்னா இந்நேரம் நான் அப்படியே எப்படியோ இருந்திருப்பேன். ஆசை தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செல்லமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. லைக் அன்றைக்கி நைட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்க டெய்லி ரொமான்ஸ், குட்டி குட்டியாக செல்லமான சண்டை அண்ட் ஆல்சோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமா? எஸ், உங்களுக்குள்ளேயும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அதை தீர்க்கிறதுக்கு நிறைய கான்வர்சேஷன்ஸ், ரொமான்ஸ் அந்த மாதிரி. இப்போது ஒரு 1 year லேட்டர் வயன் சோஃபாவில் உட்காந்துருக்கா. தயான் கிச்சனில் நின்று டின்னர் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தயான், வயன் ஃபுட் ரெடி, அதோ வரேன் தயான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்திருக்கிறா. திடீர்னு அவளுக்கு தலை சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகுது. அவள் கொஞ்சம் சாயவுமே தயான் அங்கேருந்து ஓடி வந்து டக்குன்னு பிடிச்சிடுறான். ஹே வயன், என்னாச்சு? இல்லை நான் ஓகே தான்.
இல்லை நீ ஓகே மாதிரி எனக்கு தெரியல, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். தேயாங் மார்னிங் போய்க்கலாம். என்னடி நீ இவ்வளோ லட்சமாக பேசுகிற? அதெல்லாம் முடியாது, வா உடனே போவோம். இல்லை தேயாங் சொன்னால் புரிஞ்சுக்கோ, இப்போ என்னால் அலையிற அளவுக்கு எனக்கு தெம்பல, நம்ம மார்னிங் போய்க்கலாம். என்னடி மார்னிங் போய்க்கலாம்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து சிரிக்கிறாரு. தேயாங் இதுக்கா இவ்வளோ பயந்தீங்க? என்ன டாக்டர் பேசுகிறீங்க? நேற்று மார்னிங்லேருந்தே அவள் சரியே இல்லை, அடிக்கடி மயக்கம் போட்டுகிட்டே இருந்தா. என்னாச்சு டாக்டர்? பயப்படாதீங்க தேயாங், பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல விஷயந்தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் கோயிங் டு பி எ ஃபாதர் சூன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேயாங் ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். அப்போ வயன், என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம் வயன், யூ போத் ஆர் கோயிங் டு பி எ பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேருமே செம்ம ஷாக். அப்போ டாக்டர், மிஸ்டர் கிம், ஹலோ மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்கிறாங்க. தயாங் இன்னமும் அசையவே இல்லை. அப்போ வயன் தயாங் அப்படின்னு அவளோட தொடையில் கிள்றா. அப்போ அவன் ஷாக் ஆகிட்டு, ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்டொமக்கை பார்க்குறான். அப்போது அவனே அறியாமல் அவன் கண்ணெல்லாம் கலங்குது. அவன் அந்த ஹாஸ்பிட்டல்லே அழுறான். ஐயோ தயாங் ஏண்டா அழற? வயன், நான் அப்பா ஆக போகிறேனா அப்படின்னு க்யூட்டாக கேட்குறான். அவளும் சிரிச்சுட்டே அழுதுட்டு, ஆமாம் நீ அப்பா ஆக போகிற, இப்படிலாம் நீ அழலாமா? அப்புறம் பையன் ஒன்று அழுமூஞ்சு நினச்சிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறா. இப்போது அப்படி ஒரு 2 years லேட்டர் ஒரு சின்ன பெண் குழந்தை அப்படியே தேயாங் மாதிரியே க்யூட்டான ஐஸ், பாக்ஸி ஸ்மைல், அந்த மாதிரி அவள் பார்க்க அப்படியே ஒரு 80% தேயாங் மாதிரி தான் இருக்கா. பட் அவளோட நோஸு, ஃபேஸோட ஷேப் எல்லாமே கொஞ்சம் வயன் கூட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அவள் லிவிங் ரூமில் ஓடிக்கிட்டு இருக்கா. அவள் பின்னாடியே தயாங்கும் ஓடுறான். பிரின்சஸ் நில்லு நில்லு, இப்போது அப்பா உன்னை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டே ஓடுறான். அப்போ அந்த பாப்பா, எங்கே என்ன புதிங்க பார்ப்போம், என்னை புதிக்க முடியாது டாடி அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு குதிச்சு ஓடிட்டுருக்கா முயல்குட்டி மாதிரி. இது எல்லாத்தையும் வயன் கிச்சனோட வாசலில் நின்று பார்த்துட்ருக்கா. அது அவளோட கண்ணில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அண்ட் அவளோட லிப்ஸில் ஸ்மைல், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ அவள் பார்த்துட்ருக்கா. அப்போ தேயாங் வயனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு வயன்கிட்ட வரான். என்னடி என்னையும் என் பொண்ணையும் அப்படி நின்று பார்த்துட்ருக்க, என்ன சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வயன், சே ஆசைதான், இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டோமேன்னு என் குழந்தையோட அழகை பார்த்துட்ருக்கேன், உங்களை ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போது தேயாங்கும் அந்த பேபியை பார்த்துட்டு நிற்கிறான் அங்கேருந்து. இப்போ வயன், தேயாங் என்னடி தேங்க்ஸ், தேங்க்ஸா எதுக்குடி பண்ணடி, அது என்ன அகெயின் நம்ப வச்சதுக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ தேயாங் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். வயனோட கண்ணெல்லாம் கலங்க ஸ்டார்ட் ஆகுது. என்னை நம்ப வச்சதுக்கு, என் நம்பிக்கை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு, என் காதல் எனக்கு கொடுத்ததுக்கு, அண்ட் இந்த பிரின்சஸ் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப், அழகான பெண் குழந்தை, இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிகிட்டே சொல்கிறா. நான் எதுவுமே பண்ணல வயன், எல்லாமே அந்த கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வயனோட நோஸை செல்லமாக பிஞ்ச் பண்ணுறான். அப்போ வயன், என்ன நீ எதுவுமே பண்ணலையா? ஆமாம் நீ எதுவுமே பண்ணலதான் அப்படின்னு நக்கலாக சொல்கிறா. நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ண அப்படின்னு எனக்கு தெரியும் தேயாங். வயன், உன்னை லவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், இதுக்கு போய் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இப்படி கொண்டெல்லாம் கலங்கிட்டு நிற்கிற அப்படிங்கிறான். அப்படி என்ன ஈஸியான விஷயம், நான் உனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடச்சிட்டேன்? ஆமாண்டி, நீ என்ன நினச்ச நான் ரொம்ப கஷ்டப்பட்டேனா? சே சும்மா என்ன அப்படி
பார்த்தேன், நீ விழுந்துட்ட, அவ்வளோதான் அப்படிங்கிறான். வீட்டுக்குள்ளே ஒரு க்யூட்டான ஒரு ஃபேமிலி, அவுட் சைடில் பியூட்டிஃபுல்லான ஒரு ரெய்னி கிளைமேட். இப்போது அந்த குட்டி பாப்பா அவங்க 2 பேருக்கு நடுவில் வந்துட்டு, அம்மா என்ன பேசிகிட்டு இருக்க எங்கள் அப்பா கிட்ட? அப்பா வா நம்ம போய் விளையாடலாம், நம்ம விளையாடிட்டு தானே இருந்தோம், இப்போ எதுக்கு இந்த என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறா. அப்போ வயன், ஏய் என்னடி அரைக்காப்படி சைஸில் இருந்துட்டு சும்மா சும்மா என் புருஷன் என்கிட்ட பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, அவ்வளோதான் பார்த்துக்கோ என் உனக்கு, இது ஏன் அப்பா, நீ சும்மா சும்மா கொஞ்சிட்டு இருக்கதை பார்த்தேன் நான் டென்ஷன் ஆகிடுவேன். ஓ டென்ஷன் ஆகிடுவியா, இங்கே பாரு, நான் மட்டும் உங்கள் அப்பனை கொஞ்சலை இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசிகிட்ருக்கே, நீ வந்திருக்கவே மாட்டடி. அப்பா இங்கே பாருப்பா, ஒயன் என்ன மிதத்துதா, அவளை என்னென்ன கேளுப்பா அப்படின்னு க்யூட்டாக 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை தயான் பார்த்துட்டு சிரிச்சிட்டு நிற்கிறான். இப்போது வயன் அண்ட் அந்த பேபி 2 பேருமே கோரஸா, டேய் அங்கே என்னடா சிரிச்சிட்ருக்க, இங்கே வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேயாங் அந்த பேபியோட அளவுக்கு முட்டி போட்டு உட்காந்துட்டு, சரிடி சொல்லும், அவளை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், வா இங்கே நம்ம போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ வயன், இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா, போங்க, எப்படி இருந்தாலும் 2 பேரும் என்கிட்ட தானே வந்தாகணும், நான் அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு கை கட்டிட்டு அங்கேருந்து திரும்பிக்கிறா. நம்ம லைஃப்பில் என்டர் ஆகிற எல்லா பர்சனுமே நம்மளோட நம்பிக்கையை கெடுக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் நம்மளோட நம்பிக்கையை ஸ்பாயில் பண்ணுவாங்க, சில பேர் நம்மளோட நம்பிக்கையை நமக்கு திருப்பி கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, நம்மளை காதலிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது ஒரு லைஃப் அப்படின்ட்டுருக்குன்னா அதில் நெகட்டிவ் ஃபேஸும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி பாசிட்டிவ் ஃபேஸும் இருக்கும். நம்ம 2யுமே ஈக்குவலான அமௌண்ட்டில் நம்ம ட்ரீட் பண்ணணும். பாசிட்டிவாக நம்மளுக்கு நடக்குதுங்கிறதுக்காக அந்த இடத்துல துளி குதிக்கவும் கூடாது, நெகட்டிவாக நடக்குதுங்கிறதுக்காக தலையில் துண்டு போட்டு உட்காந்துருக்கவும் கூடாது. என்ன நடந்தாலும் நம்ம லைஃப் நம்ம தான் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வயனோட இழந்த நம்பிக்கையை திருப்பி கொடுக்கறதுக்காகவும் அவளை காதலிக்கிறதுக்காகவும் அவளோட லைஃப்குள்ளே என்ட்ரு ஆனது தான் தேயாங். இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ்லி கப்புள்ஸ் மூமெண்ட்டோட நம்ம இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். ஐ திங்க் இதுவே பர்ஃபெக்ட் எண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோடய ஸ்டோரி டெல்லிங் அண்ட் என்னோடய ஸ்டோரி லைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் இந்தந்த விஷயம்லாம் நல்லாயிருக்கு, இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரிஸை கொடுக்கறதுக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ரெக்வெஸ்ட் வீடியோஸ் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்டே டியூன்ட். பை கைஸ்.